என்னை அமர கூப்பிட்றாருன்னு நினச்சேன், பேச கூப்பிட்டாருன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். இல்லை நீங்கள் பேச தான் கூப்பிட்றேன், முதல் பள்ளி நானான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போகிறாரு. மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் அமைந்திருக்கின்ற இந்த மேடையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இனிதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜிவி சார் வந்து ஒரு பக்கம் இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் நடிகராகவும் 2 தண்டாவளங்களிலும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரபல இது ஒரு ரீச் ஆகிருக்கு, ஒரு நல்ல ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பேசாமல் பேசும் கண்ணு. பொதுவாக வந்து இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதும்போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும். ஒரு மெட்டீரியலாக வெறும் மீட்டருக்கு இருந்தால் போதும், ஓசைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிர் உள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி, அந்த இயக்குனர் ஆடுகளத்துலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க, அவங்க படத்துலேருந்தும் சரி, எல்லா படத்துலையுமே உட்காரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ரசித்து பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட் லிஸ்ட்லையும் சரி, ஜிவி சாரோடைய ஹிட் லிஸ்ட்லையும் வரும்னு நம்புகிறோம். இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இது வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் அந்த அவர் இருந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் பேசலை, ஒரு தொடர்பு பண்ணால் கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் இருக்கீங்க, நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருப்பார். ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், இங்கே நடிச்சிருக்காங்க எல்லாமே லெஜண்ட். இயக்குனர் இமயம் வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒட்டு மொத்தமாக எல்லா படத்துலேயும் வந்து அவருடைய கதாபாத்திரம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு. இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார். அவருக்கு நம்ம வந்து சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தான் நம்மளையெல்லாம் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தார். எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்த நம்மளையெல்லாம் இழுத்துட்டு வந்து வாங்கடா, எவ்வளோ காலடா கரெக்டு காட்டுக்குள்ளே கிடப்பீங்க, இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகத்துக்கு இழுத்துட்டு வந்தவர். இன்னும் அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய கிட் லிஸ்ட்டில் இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வர வர ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல, ஆனால் இதில் வந்து ஒரு பொல்லாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. நிஜமாக தான் சொல்கிறேன், வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பேரரசார்ட்ட தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க 2 பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே வேணுமோ வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் பாருங்கள் சார், அழகாக இருக்கீங்க சார். இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். தள்ளி 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 போயிட்டே இருக்குது. கன்ஃபார்ம், நிச்சயமாக அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணுன்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருக்குது. அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவாக நம்ம மாற்றிட வேண்டியதுதான். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம்.
அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜா அவருடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீ வந்து அதிசயம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமாக அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதி உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனர்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசணும்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்டின ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திருப்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகன் எல்லாருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லாமல் பல படங்கள் வர்றதே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர், ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு. டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த புட்டுஸுக்கு அதை நானும் படம் பண்ணுறேன் இப்போது. குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல, அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த டைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அந்த பவலா காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே வாழ்த்துக்கள், மாபெரும் வெற்றி அடையணும். கூடிய விரைவில் வெற்றி, குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதிராஜா சாருக்கு கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோடு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகலை, எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கும் உங்களை நான் கூப்பிட்றோம். தேங்க்யூ. கல்வன் இசை வெளியீட்டு விழா. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்றைக்கி இயக்குனர் இமயமாக இருக்கார். என்னை பொறுத்த அன்னைக்கு ஒரு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம், ஆனால் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு வந்திருக்காது. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசுகள், இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசரோட பையன் இயக்குனர் ஆகலாம், இது மாதிரி நிறைய இயக்குனர்கள் வாரிசாக வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா எங்கள் இயக்குனர் இமயம் வாரிசு தான். அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசில் ஒத்து தான் போகணும். இந்த மாதிரி நான்
உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனா இருக்கட்டும், சமுத்துக்கனே இருக்கட்டும், சினேகனா இருக்கட்டும், எல்லாருமே அவரோட வாசிகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இப்போ இயக்குனர் எம்ஏ உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ராசிக்கு நடிக்கிறார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ, அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபிலிம் வரும்போதெல்லாம் அவரை ரசித்து பார்க்குறோம். ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்குனவரில் இன்றைக்கி அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் எம்ஐஎம் வந்து திருப்பி நடிகர் எம்ஐஎம்மாகவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா லிங்கசாமி சார். இவானா தானே? உங்கள்கிட்ட தெரியும் கரெக்டாக பேர்லாம். ஆமாம் ஆமாம், இவானா. லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாகவே கதாநாயகிகள் வந்து ஒரு பாவாடை, ஒரு சேலை, தலை நிறைய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதான் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன். ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், ஜிவி பிரகாஷ். நம்மளுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது. அந்த இது இன்னும் குறையில நம்மளுக்கு அந்த டென்ஷன். அதுதான் பற்றிலா அதை ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கணும். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படியே மைண்டு வேறு மாதிரி போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசியேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனாக போய் உருவாக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸ்ஸர்னால் ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து கால்சி கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர், நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில், எங்கள் இயக்குனரோட சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள், புது இயக்குனர்கள், புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் ஆகிருக்காங்க. நிறைய உதவி இயக்குனர் டேரக்டர் ஆகின பெருமை ஜிவி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது. யானை வச்சு கதை. யானைனாலே ராசியான கதை, ராசி அது திரையுலகுக்கு ராசி. யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமானால் கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமல்ஹாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்கசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசனோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசியான தான், யானைனாலே பிள்ளையார் தான். ஆமாம் ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனாக உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டார். நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் மேட்டுப்பாளையம் வந்து எனது தந்தையாருடைய ஊர், தாயாருடைய ஊர் சத்தியமங்கலத்து பக்கத்தில். அதனால் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஏதோ ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போது எஸ்எஸ்எல்சி படிச்சுட்ருக்கேன். ஓடி போய் பார்க்குறேன். பார்த்தா
இந்த ட்ரெயின் போகுது என்னமோ ஒரு ஷூட்டிங் எடுத்துன்னு கருப்பாக ஒரு பொண்ணு நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ராதிகா. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு டிக்கெட்டு. அதுதான் இவர். எனக்கு தெரியாது இவர் பாரதி ராஜான்னு தெரியாது, அது ராதிகான்னு தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய முதல் படம் உலகத்தில் எல்லாராலும் வியந்து இன்று வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு படம் 16 வயதினிலே. அந்த 16 வயதினிலே படத்தில் எல்லாரும் பாராட்டுவாங்க, கமல் நடிச்சிருக்காரு அப்படி இப்படி. அதில் உயிர் என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை கதாநாயகனாக வைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக கொடுத்த ஒரே இயக்குனர் உலகத்திலேயே நம்ம இயக்குனர் தான். ஏன்னா சாதாரண விஷயமே இல்லை. அந்த படத்தின் மூலமாக எத்தனை கதாபாத்திரங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது சற்றே சிந்தித்து பாருங்கள். திரையுலகத்தை சாதாரணமான ஆள் அவர். இன்னைக்கு சின்ன பையமாக இருக்கார், அது வேறு விஷயம். அப்படியே இருக்கட்டும், ஜாலியாக. அவர் எப்பவுமே நாங்கள்லாம் போனோம்னா நம்ம மாதிரி அவர் இருக்குன்னு நினைப்பார். அதாவது தோற்றத்தில் அப்படியே ஸ்டைல் ஆகிடுவார். ஆனால் அவர் முன்னாடி அவர் எந்த காஸ்டியூம் போட்டாலும் மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? எந்த காஸ்டியூம் போட்டாலும் பாரதிராஜா சாருக்கு மேட்ச் ஆகும். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கலைஞர்களை, படைப்பாளிகளை இந்த சென்னையை நோக்கி வர வைத்தவர் அவர். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எத்தனை உயரிய விருதுகள் அவருக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது. இந்த படைப்பாளிகளின் பிதாமகனை நாம் உள்ளத்தில் வைத்து பூஜித்தாலும் உலகம் வியக்கும் வண்ணமாக அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நிச்சயமாக இதுவரை காணாத அளவுக்கு ஒரு மாபெரும் விழா அவரை பாராட்டி எடுக்கப்படும். இப்போதும் சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நிறைய பேருக்கு மிக உயரிய விருதுகளான தாதா சாஹேப் பால்கே விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர்கள் மறைவுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு. தமிழ் திரையுலகத்தின் புதிய பாதையாக ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமங்களிலும் தெருக்களிலும் இன்று உலாவ விட்டவர் நமது இயக்குனர் இமயம் அவர்கள். அவரால் உருவானவர்கள் தான் அத்தனை பேர். அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு 100 பேர் இருந்திருக்கலாம், இயக்குநர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு இயக்குனருடைய இரத்தத்திலும் அவரது காட்சி அமைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் அடிக்கடி பாரதி ராஜா அவர்களை கம்பனோடு ஒப்பிடுவதுண்டு. இவன் சினிமா கம்பன், அவன் இவன் பேசுகிறேன், அப்பா தப்பா நினச்சாதீங்க. எங்கள் அப்பனை நான் எப்படி வேணால் பேசுவேன். கம்பன் எழுதியிருப்பான், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் வாய் சொற்களால் என்ன பயனும் இல்லை அப்படின்னு. முனிவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, உடைக்கவே முடியாத ஒரு வில்லை நீ உடைக்கணும், அப்போ தான் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண முடியும்னு ராமனை கூட்டிகிட்டு போகிறான். முற்றத்திலிருந்து அகஸ்மாத்தாக வந்து நின்று சீதை அப்படி பார்க்குது. சீதை பார்க்கறது ராமனுக்கு தெரியாது. டக்குன்னு அங்கேருந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். ராமனுக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ இயற்கை அழைத்து அவரும் அவங்க பார்க்குறாரு. அண்ணலும் நோக்கினாள் தானன, அவனும் நோக்கினான் தானன. இதுதான் சினிமா. இதை விட காதலுக்கு அழகான ஷாட்டுகளை எடுக்கிறதுக்கு யாரால முடியுமா? இன்றைக்கி அதை தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அந்த விழியை பார்த்த உடனே ஒரு பாட்டு போடுறான் என் தம்பி. அந்த கதாநாயகியோட விழியை பார்த்த உடனே அதே கட்டிங்ஸ், அந்த கட்டிங்ஸ் இல்லாமல் யாரும் படம் எடுக்க முடியாது. அது கம்பன் கொடுத்த கட்டிங், எங்களது அல்லி நகரத்து கம்பன் கொடுத்த கட்டிங், நாங்கள் தொடர்ந்த கட்டிங். இன்றைக்கு வரையிலும்
நம்ம வெற்றிமாறன் இருந்து அனைவரும் அது அதாவது ஊறி போச்சு எங்களுக்கு. எங்கள் அப்பன் கொடுத்த சொத்து அதுதான். பணம் காசெல்லாம் சேர்த்தமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆர்வி உதயகுமார் இப்படி படம் பாரதி ராஜா மாதிரி எடுத்திருக்காண்டாண்ணா. நான் வருத்தப்படல, சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பா மாதிரின்னு ஒருத்தன் என்னை பாராட்டினதே நான் பெரிய விஷயமா நினச்சேன். அப்பேற்பட்ட ஒரு மேதை கிராமத்து தெருக்களிலே சுற்றி கொண்டிருந்த எங்கள் அப்பன் என் மனைவி குழந்தையாக இருக்கும்போது ஒரு மேஜையிலே வைத்து படம் வரைந்து அவளை, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள் எப்படி ஒரு இணைப்பு பாலம் பார். அவர் எத்தனை இன்ஸ்பிரேஷனுங்க, எத்தனை வாழ்க்கையோட இன்ஸ்பிரேஷன். இளையராஜாவை டிராமாவுக்கு இசையமைக்க கூட்டிக் கொண்டு போய் இவர் நடிக்க, அவர் இசையமைக்க எத்தனை கதைகள் இருக்கிறது. தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால வரலாற்றில் 50 ஆண்டுகால வரலாறு பாரதி ராஜா அவர்கள் இல்லாமல் இருக்காது. தமிழ் திரையுலகத்தின் அசைக்க முடியாத படைப்பாளிகளின் பிதாமகன் என்றால் அவர் ஒருவர்தான். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், பெப்சி தலைவர் திரு செல்லுமணி அவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஆசையும் அதுதான். நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கம் தாதா சாஹேப் பால்கே விருதை இயக்குனர் இமயத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருதை ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி, அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற. அவர் என்ன கேட்டார், நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்டாரா? அவர் படம் எடுத்தார், நம்ம பார்த்தோம், ரசித்தோம், கைத்தட்டினோம், அவருடைய பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தோம், அவர் எடுத்த ஷாட்டுகளை காப்பி அடித்து நிறைய பேர் டைரக்டர் ஆனோம். அவர் விதைத்த விதை என்பது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. இன்றைக்கி அவர் ஜாலியாக நடிக்கிறலாம் வரல, அவருடைய ஆசை போய் அறிக்கிறோம். அப்பா நீங்கள் வந்து ஒரு நாள் நடிங்க, நீங்கள் ஒரு 5 நாள் வாங்க, சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க அவர். அவர் அன்பாக வர்றாரு, நம்ம குழந்தைங்களோடு சேர்ந்து ஒரு 5-10 நாள் ஜாலியாக இருக்க வர்றாரு, அவ்வளோதான். அவர் நடித்தாருன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையிலுமே நடிக்க தெரியாது, நடிப்பு வாங்கத்தான் தெரியும். நடிப்பு என்பது அவருக்கு இயல்பாக இருக்கிற விஷயம். அவர் இயல்பாக வந்தாவே அது நமக்கு எது வேணுமோ அது தேவையானதை பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக? ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை எல்லோரும் கூறியது போல தம்பி பாலாவில் ஆரம்பித்து எல்லாரும் புகழுக்குரியவர்களே, இங்கே மேடையில் இருக்கிற அனைவரும் நிச்சயமாக நமது பையா இயக்குனர் அவர்களுடைய தலைமையில் பாரதி ராஜா விழா கமிட்டி ஒன்று அமைக்கப்படும். நீங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்துங்கள், நாங்கள் கூட இருக்கிறோம். வெற்றிமாறன், நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இயக்குனர் சங்கம் அதை எடுத்து செய்வோம், நிச்சயமாக செய்வோம். எங்களுடைய முதல் ஈசி மீட்டிங் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, அதுலேயே நாங்கள் இந்த முடிவை எடுத்துருவோம். இல்லை நீ உங்களுக்காகத்தான். அதனுடைய தலைவர் யாருன்னு நாங்கள் அறிவிக்க போகிறோம். உட்கார்ந்து ஒரு 2-3 மாதம் அதுக்கு சிறப்பாக வேலை செஞ்சு மிகப்பெரிய விழாவாக நம்ம எடுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற ஒரு மேடையாக அமைத்து கொடுத்த திரு டில்லி பாபு அவர்களுக்கு, மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அவர் ஃபேக்ட்ரின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னா சாதாரணம் இல்லை. திரு செல்லுமணி அவர்களுடைய வீட்டுக்கு மேலே தான் அவருடைய ஃபேக்ட்ரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும், நான் எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும். யார்ப்பா தயாரிப்பாளர்னு கேட்பேன். டில்லி பாபு. நான் ரொம்ப வருஷமாக பார்க்கவே இல்லை, ஒரு 2-3 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வந்து அவர் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே தான் நான் பார்த்தேன். ஸோ டெல்லி பாபு அவர்கள் ஒரு கமிட்டட் ப்ரொடியூசர், அதாவது
ஒரு படம் இப்படி தான் சிறப்பான படமாக எடுக்கணும். பெரும்பாலும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும், புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பளிக்கும் அவருக்கு நம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வழங்கி பாராட்ட வேண்டும். ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும். தனஞ்சயன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய டைரக்டரு, பெரிய ஹீரோ இல்லைன்னா படமே எடுக்க மாட்டார். லாபம் வரலன்னா படத்துக்கே போக மாட்டார். நம்மளுக்கெல்லாம் அட்வைஸ் மட்டும் பண்ணுவார் அவர். கரெக்டா. ஆனால் சிவா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. நீங்கள் சிவா அளவுக்கு ரிஸ்க் எடுக்கல. அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து நம்ம மாதிரி பழைய டைரக்டரில் வச்சு படம் எடுக்கிறதுக்கு தான் சரி. ஏன்னா பழைய இயக்குனர்களை வைத்து நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது வேறு ஒரு பரிமாணம் உள்ள படங்கள் இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்போவும் சொல்கிறேன், நிறைய பேர், நான் அடிக்கடி இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எனக்காக மட்டும் சொல்லலை, நிறைய இயக்குனர்களுக்கு தொழில் தெரியும், நிறைய இயக்குனர்களுக்கு பட்ஜெட் தெரியும். இப்போ ரவிக்குமார் மாதிரி ஒருத்தரை போட்டிங்கன்னா அவருக்கு பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிற டைரக்டர். எந்த மாதிரியான கதாபாத்திரம், எந்த மாதிரியான ஹீரோவை கொடுத்தாலும் படம் எடுக்க தெரியும். பி வாசு இருக்கிறாங்க, ரவிக்குமாருக்கு, அது மாதிரி நிறைய பேர், ஏன் நம்ம தலைவரே இருக்கிறார். ஸோ அத்தகைய மிகச்சிறந்த இயக்குனர்கள் நிறைய பேர் எங்கள் சங்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்பதை உங்கள்கிட்ட அன்போடு தெரிவித்து கொண்டு, சினிமாவை காக்க வல்ல இயக்குனர்கள் இங்கே தான் இருக்கிறோம், அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயலாளர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். டில்லி பாபு இதை தொடர்ந்து பல இயக்குனர்களுக்கு பல சங்கர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு 3 வருஷம், டெல்லி பாபு சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் ட்ராவல். என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும், ஏன்னா 3 வருஷ கதை இல்லையா. அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு, லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவோம். ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர். ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, சார் ஒரு சோளக்கொல்லை, அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது, சார் வீடு செட்டு போடாது சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க, என்னையும் ஜிவி சாரையும் டேரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட, இல்லை தீனா அது மூடு ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பேசாதீங்க. சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்டே பேசுகிறேன், ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எஞ்சுவாங்க அப்படின்வாங்க. சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லேயும் அவர் லவ் சீன் பண்ணுவார், அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி எனக்கு தான் எழுதியிருக்காங்க, ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்கள், ஃபுல் லவ் சீன்லேயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பார். ஸோ இவானா கூட சொன்னாங்க, இப்போது பாரதி ராஜா சார்கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டைரக்டர், கேமராமேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன். எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஷான்லோகேஷ் பிரதர். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போது என்னென்னா சங்கரன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார். ஒரு ஒன்றுமே கிடையாதுன்னு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸ்ரீதரனை பேச தெரியல, சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்லணுன்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு, கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு, இப்போ போகிற எல்லா படங்கள்லேயும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷனால் வேறு ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க கேரமில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு, இது சொல்லு அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னால், சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவானா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன். தீனா, நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா கல்வனா ஒரு திருட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படி காமெடியெல்லாம் அப்போது சிரிச்சா போச்சுலேருந்து டைலாக்ஸை சுடுறது, லொல்லு சபாலேருந்து டைலாக் சுடுறது, அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. லவ் யூ ஆல்.